अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बी ज़िदनी इल्मन नाफ़िया व अमलन मुतक़ब्बलन व रिज़्क़न तय्यिबा। அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் என்ன உதாரணம்? இரண்டு ஃபியல், ஒரு ஃபியல் இன்னொரு ஃபியல் தனித்தனியாக இருக்கும். இந்த ரெண்டையும் இணைச்சு ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும். அது என்னன்னு பார்க்கலாமா? சூரத்துன் நூர் 24வது அத்தியாயத்தில் 22வது வசனம். அதில் ரெண்டு எக்ஸாம்பிள், இந்த ஹர்ஃபுக்கான பயிற்சியில் ரெண்டு எக்ஸாம்பிள் காணது இருக்குது. இருந்தாலும் அடுத்தது என்னவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு அந்த அடையாளம் வரும்போது நம்ம அதை இண்டிகேட் பண்ணி காமிப்போம். அடுத்தது என்னது? இரண்டு ஃபியல்களை இணைச்சு ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும்னு பார்த்துருக்கோம். அதில் பாருங்க, அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பான். இது யாருக்குன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இஃப்கு இருக்கு இல்லையா, இஃப்குனா என்னது? அவதூறு விஷயத்தில் இறங்கின ஆயத்து. ஸோ அது சம்பந்தமான ஆயத்துக்களில் தான் இதை நான் எடுத்திருக்கேன். துஹிப்பூன அப்படிங்கிறது ஒரு ஃபியல், யக்ஃபிரு அப்படிங்கிறது ஒரு ஃபியல். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அலா துஹிப்பூன, அலாவை விட்டுடுங்க, அதை அடுத்த சட்டத்தில் சேர்த்து பார்க்கலாம். துஹிப்பூன அப்படிங்கிற ஃபியலையும் யக்ஃபிரு என்ற ஃபியலையும் இணைக்கிறதுக்கு இந்த அலிஃப் நூன் அன் என்ற வார்த்தை பயன்பட்டிருக்கு. ஸோ பயன்பட்டு இரண்டு தனி ஒரு ஃபியல்களை இணைச்சு ஒரு வாக்கியமாக உருவாக்கிடுச்சு. அப்போ இந்த அன்னு போட்டதுனால இந்த யக்ஃபிரு என்னாச்சு? யக்ஃபிரன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் அன், லன், கை, இதெல்லாம் ஃபியலுடைய அடையாளத்தில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு ஃபியலுக்கு முன்னாடி வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுதான் அது ஒரு ஹர்ஃபு. ஸோ ஹர்ஃபு இரண்டு ஃபியல்களை இணைப்பதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிற உதாரணத்துக்கும் நம்ம இதை சேர்த்து பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி முஃபீதத்துல் ஹர்ஃப் இருக்கு இல்லையா, அதாவது ஹர்ஃபின் பயன்கள், அதை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இரண்டு இஸ்முகளை இணைத்து ஒரு வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டதை பார்த்தோம். இங்கே இரண்டு ஃபியல்களை ஒன்றிணைத்து ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டதையும் பார்த்துருக்கோம். மேலும் இன்னும் அதிகமான உதாரணங்கள் பாருங்க. அதே சூரத்துன் நூர் 16வது வசனம் எடுத்துக்கோங்க. அதில் பாருங்க, மா யகூனு இருக்கு பாருங்க, குல்தும்க்கு அப்புறம் மா யகூனு ஒரு ஃபியல். லனாவை விட்டுடுங்க, நம்ம அதை பற்றி புரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா ரெண்டு ஃபியல்களை இணைக்கிறத மட்டும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி எக்ஸஸான இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன சட்டம்ன்றதை பற்றி யோசிக்க வேண்டாம். நமக்கு தேவை இரண்டு ஃபியல்களை இணைச்சிருக்கா? ஆமாம், யகூனு ஒரு ஃபியல், நத்தகல்லம அது ஒரு ஃபியல். இந்த ரெண்டையும் இணைக்கிறது ஒரு அலிஃப் நூன் போட்டு அன் இணைச்சிருக்கு இல்லையா? ஸோ மா யகூனு லனா அன் நத்தகல்லம பிஹாதா. ஸோ யகூனவையும் நத்தகல்லமவையும் இந்த அன் என்பது இணைச்சு ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு இந்த அன் என்ற ஹர்ஃப் பயன்பட்டுருச்சு. அதுக்கும் கீழே பாருங்க, யஇலுக்கும், அதில் யஇலு அப்படிங்கிறது ஒரு ஃபியல். அன் யஇலுக்குமுல்லாஹு இருக்குது, அந்த அல்லாஹ் பற்றி கும் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ யஇலு ஒரு ஃபியல். அதன் பிறகு தஊது ஒரு ஃபியல். இந்த யஇலு தஊது என்ற இரண்டு ஃபியல்களை ஒன்றிணைப்பதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுருச்சு, இந்த அலிஃப் நூன் என்ற ஹர்ஃப். இவ்வாறு இரண்டு ஃபியல்களை ஒன்றிணைத்து ஒரே வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுருச்சு. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதே ரெண்டு ஃபியல்களை இணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சூரத்துல் பக்ரா எடுத்துக்கோங்க. அதில் 282வது வசனத்தில் பாருங்க, ஒலா தஸ் அமு இருக்கா? அந்த தஸ் அமு அப்படிங்கிறது ஒரு ஃபியல். அதுக்கப்புறம் தக்துபூஹு, அந்த தக்துபூ அப்படிங்கிறது ஒரு ஃபியல். இந்த ரெண்டு ஃபியலையும் இணைப்பதற்கு அலிஃப் நூன் அன் என்ற ஹர்ஃப் பயன்பட்டிருக்கா? ஸோ இரண்டு ஃபியல்களை ஒன்றிணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு
ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுருச்சு. அதற்கான எக்ஸாம்பிள் தான் ஒல தஸ் அமு அண்ட் தக்துபூஹு, ரைட்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூரத்துல் பக்கரா அதிலே வந்து 182 அதிலே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட முடியும். அதே 2 ஃபியல்களை ஒன்றிணைப்பதற்கு பாருங்க. லா எஸ்ததி உ ஐ யுமில்ல, ஓகேங்களா? ஐ யுமில்ல, ரைட்? இதில் வந்து லா எஸ்ததி உ ஒரு ஃபியலு, யுமில்ல அப்படிங்கிறது ஒரு ஃபியலு. இந்த 2 ஃபியல்களையும் ஒன்றிணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு அன், அலிஃப் நூன் என்ற அன் வந்து ஒரு ஹர்ஃபாக இங்கே பயன்பட்டு நமக்கு ஒரு சட்டத்தை ஈட்டி தருது. ஸோ வந்து 2 ஃபியல்களை ஒன்றிணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் வந்து நமக்கு பயன்பட்டுருச்சு. நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம், துவா ஒதிக்கலாம். வாஹித் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.